மற்ற பிரியாணிக்கு நம்ம பிரியாணிக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த மசாலா வந்து நம்மளுடைய இன்னைக்கு வரை பார்த்தீங்கன்னா, திரு நாகசாமி நாயுடு தாத்தா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அதே சீக்ரெட் ரெசிபி இன்னைக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நம்பர் 1. நம்ம பண்ணுற முறைகள் வந்து வேறு யாருக்குமே தெரியாது. அது ஆக்சுவலாக வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ரெசிபி தான் அது எங்களுடைய. ஸோ அது வந்து நம்பர் 1 முக்கியம். சிக்கன் அண்ட் மட்டன் வந்து 16 வெரைட்டிஸ் ஆஃப் வச்சுருக்கேன் சார். ஸோ சிக்கன் பிரியாணி, சிக்கன்லேயே வந்து சிக்கன் 65 பிரியாணி, கோலா உருண்டை பிரியாணி. 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு 100 இப்போ 2000 ரூபாய்க்கு வேணால் 200 கேஷ் பேக், 3000 வேணால் 300 கேஷ் பேக். ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சாப்பிட்றப்ப 100 வைக்கும். ஸோ அப் டு 500 ருபீஸ் வரை உங்களுக்கு கேஷ் பேக் உங்களுக்கு கிடைக்கும். சென்னையில் வந்து புது ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங்லேயே பிரியாணி சாப்பிட்றது ஒரு புது ட்ரெண்டாக வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி நம்மளுடைய ஒரு சில அவுட்லெட்லாம் பார்த்தீங்கன்னா, சாந்தி காலனி, அசோக் நகர், தோசை கல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி கல்லில் தனித்தனியாக வெஜ் செக்ஷன், நான்வெஜ் செக்ஷன் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அந்த கரண்டி கட்டிங் பண்ணுற போர்டு முதற்கொண்டு வெஜ் நான்வெஜ் செப்பரேட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய பார்த்தீங்கன்னா டின்னர் லேட் வந்து தோசை, இட்லி, தோசை பரோட்டா வந்து பயங்கரமாக இருக்குது. அதில் எங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சிலோன் எக் பரோட்டா, அப்புறம் நூல் பரோட்டா. நூல் பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக மதுரை ஸ்டைலில் பண்ணுவோம். நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து வெள்ளாடு தான், செம்மறி ஆடு நம்ம போடுறது இல்லை. ஸோ அதே வந்து தலப்பாக்கட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நாங்கள் போடுறது எல்லாமே வந்து வெள்ளாடு, செம்மறி ஆடு நம்ம போடுறதே இல்லை. இன்றைக்கி உங்களால் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டினா எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு. உலக லெவலில் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வருஷமும் ஒரு மாதமும் புதுசு புதுசாக வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மாதம் வந்து புதுசாக கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த கிரேட் இண்டியன் பிரியாணி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து லான்ச் பண்ணுறோம் இன்றைக்கி. அதை பற்றி என்னென்னு சொன்னீங்கன்னா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டினாலே பிரியாணி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பிரியாணிலே எப்படி பல வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கமே. ஸோ ஒரு 23 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி வந்து நாங்கள் இதில் கொடுக்குறோம். 23 வெரைட்டி எல்லாமே நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவரு, அதே டேஸ்ட்டு, அதே ஆத்தென்டிக் ஃப்ளேவரு, அதே மசாலா, பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டிஸ். 23 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே அது வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜிலே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. வெஜிடேரியன்ஸுக்குமே வந்து மிச்சம் வந்து இருக்கிற ஒரு 17 வெரைட்டிஸ் வந்து நான் வெஜிடேரியன்ஸுக்கு. ஸோ வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். மக்கள் எல்லோரும் பயங்கரமாக லைக் பண்ணுறாங்க. விதவிதமான வெரைட்டிஸு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பிரியாணி மட்டும் கொடுத்தா பத்தாது, ஒரு ஆஃபர் வேறு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஸ்டமர்ஸ்க்கு வந்து எவ்வளோ 1000 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்ற ஒருத்தருக்கு 10% வந்து கேஷ்பேக் மாதிரி அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா 1000 ரூபாய்க்குனா 100 ரூபாய் கேஷ்பேக்கு. ஸோ அப் டு 500 ருபீஸ் வரை உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபரும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது கிடைக்குது. ஸோ இதனால் வந்து ஒரு பக்கம் பிரியாணியும் அவங்க என்ஜாய் பண்ணலாம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேஷ்பேக் ஆஃபரும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து தமிழக மக்கள் உலக லெவலில் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவலை ரொம்ப லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது பெரிய சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். என் பேர் ரவிகண்ணன், கம்பெனிக்கு டைரக்டர். நான் வந்து தலப்பாக்கட்டியை பற்றி எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு புனிதமான தொழிலாக தான் பார்க்குறேன். எப்படின்னா, வராங்க, சாப்பிட்றாங்க, அவங்க காசு கொடுத்து சாப்பிட்டாலும் அவங்க வயிறு வந்து நல்லா நிறைஞ்சு நல்ல சந்தோஷமாக திருப்பி அனுப்பணும். ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கிட்டேயும் நான் என்ன சொல்கிறது என்ன அப்படின்னாக்க, அவங்க வந்து நல்லா சாப்பிட்டு அவங்க வந்து வயிறு நல்லா நிறைஞ்சு சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்கு வீட்டுக்கு போனாலும் ஒரு கெடுதலும் இல்லாமல் இருக்கணும்னா அவங்க வந்து நல்ல அவங்க இல்லை வாழ்த்தலைனாலும் அவங்க வயிறு வாழ்த்தணும். அதனால் நீங்கள் வந்து ஒரு புனிதமான தொழில் இது. அப்படி பாருங்கள், ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒவ்வொருத்தரும் டேபிளில் சர்வ் பண்ணும்போது இது வந்து ஒரு புனிதமான தொழிலாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் எங்கள் எம்ப்ளாயி எங்கே பார்த்தாலும் பேசுகிறது. ஒன்று அது. ரெண்டாவது வந்து மகிழ்ச்சி. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பிரியாணி ஃபெஸ்டிவல் அப்படின்னு பிரியாணி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து 23 வகையான பிரியாணி போடுறோம். ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, பிடிக்கல, என்ன உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன உங்களுக்கு வந்து தேவையாக இருக்குது, இன்னும் நாங்கள் இன்னும் இவ்வளோ வித்தியாசமாக இன்னும் நல்லதாக எப்படி பண்ண முடியும், எல்லாம் உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எத்தனை நாள் நடக்குது இது? ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் போடுங்க சார். ஜூலை 8ஆம் தேதியோட கடைசி. எந்த பீரியட் எப்படிருந்து ஆரம்பிக்கும்? 11ஆம் தேதி ஆரம்பித்தோம், 8ஆம் தேதியோட இதை முடிக்கிறோம். எல்லா அவுட்லெட்ஸும் இருக்கா? இது உலகம் பூரா 103 அவுட்லெட்லேயுமே இந்த ஆஃபர் எல்லாத்துக்குமே கிடைக்குது. ஸோ வந்து பிரியாணி வந்து காமன் ஐட்டம் ஆகிடுச்சு. உங்களோட வந்து கஸ்டமர் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷாலிட்டி கொடுப்பீங்க சார்? ஸோ மற்ற பிரியாணிக்கு நம்ம பிரியாணிக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த மசாலா வந்து நம்மளுடைய இன்னைக்கு வரை பார்த்தீங்கன்னா திரு நாகசாமி நாயுடு தாத்தா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே சீக்ரெட் ரெசிபி இன்றைக்கி நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நம்பர் 1. நம்ம பண்ணுற முறைகள் வந்து வேறு யாருக்குமே தெரியாது. அது ஆக்சுவலாக வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ரெசிபி தான் அது எங்களுடைய. ஸோ அது வந்து நம்பர் 1 முக்கியம். ரெண்டாவது, நாங்கள் போகிற அரிசி சீரக சம்பா ரைஸ் வந்து எல்லோரும் பண்ணுறதில்ல. நாங்கள் போடுற சீரக சம்பா ரைஸு. மூணாவது வந்து நம்ம தம் பிரியாணி, பட்
அந்த செய்கிற முறை வந்து வேறு. ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ளேவரு அந்த வாசனை அது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பியூர் கீ. மற்ற பிரியாணியோடு நம்மளுக்கு கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லலை, பட் ஆக்சுவலாக நாங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே 100% பியூர் கீயில் பண்ணுறோம் நம்ம பிரியாணி. ஸோ நான் வந்து உங்களுக்கு லைட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா டின்னரில் சாப்பிட முடியாது, ஹெவியாக இருக்குன்னு நினைப்பாங்க. பட் நம்ம பிரியாணி அந்த மாதிரி இல்லை. நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றது கண்டிப்பாக நீங்கள் டின்னர் சாப்பிட முடியாது. அதான் ரொம்ப லைட்டாக இருக்கும். அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ப்ரைஸ் ரேஞ்சஸ் ஸ்டார்டிங் வந்து 229 rupees இருக்குது. அதாவது தமிழ்நாடு ரீஜன் இருக்குன்னா அப் டு 390 rupees போகுது சார். 290 ரூபா ஆச்சு, 390 ரூபா போகுது. மட்டன் பிரியாணி வந்து 390 ரூபாய்க்கு போகுது. மிச்சால வந்து 229, 239, 279, 299 அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாத்துக்கும். சரி, இப்போ என்னென்ன வெரைட்டிஸ் சார்? ஸோ இப்போ சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஆல்மோஸ்ட் 16 சிக்கன் அண்ட் மட்டன் வந்து 16 வெரைட்டிஸ் ஆஃப் வச்சுருக்கேன் சார். ஸோ சிக்கன் பிரியாணி, சிக்கன்லேயே வந்து சிக்கன் 65 பிரியாணி, கோலா உருண்டை பிரியாணி, அல்ஃபகாம் பிரியாணி, பார்பிக்யூ பிரியாணி, சத்ரியா கபாப் பிரியாணி, இந்த மாதிரி சிக்கன்லேயே வச்சுருக்கோம். அது மட்டன்லேயுமே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, மட்டன் போன்லெஸ் பிரியாணி வந்து எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிரியாணின்னு சொன்னாலே மட்டன் பிரியாணி, அதில் மட்டன் போன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து மட்டன் போன்லெஸ் வந்து நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் வெஜிடேரியன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பன்னீர் பிரியாணி, பன்னீர் 65 பிரியாணி, கோபி 65 பிரியாணி, கோபி மஞ்சூரியன் பிரியாணி கொடுத்துருக்கோம். அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி 6 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி ஒன்லி ஃபார் வெஜிடேரியன்ஸுக்கும் கொடுத்துருக்கோம். அது மாதிரி எக் பிரியாணி, பன்னீர் டிக்கா பிரியாணி எல்லாமே வந்து ஒரு 23 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி வந்து ஒன்லி டேக்அவேக்கு உண்டு, டைனிங்கும் உண்டு சார். டேக்அவே, டைனிங் எல்லாத்துக்குமே உண்டுங்க சார். அது மாதிரி கேஷ்பேக் ஆஃபர் 500 ரூபா வரை உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கிறது வந்து டேக்அவேலேயும் உண்டு, டைனிங்லேயும் உண்டுங்க சார். சார் இந்த கேஷ்பேக் சொன்னீங்களே, ஒரு பில் ரேட்டா இல்லை ஒருத்தர் சாப்பிடணும்? ஒரு பில்லு, ஒரு பில்லுக்கு. ஸோ இப்போ நீங்கள் 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 100 ரூபா. இப்போ 2000 ரூபாய்க்கு வேணால் 200 ரூபா கேஷ்பேக், 3000 ரூபாய் வேணால் 300 ரூபாய் கேஷ்பேக். ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சாப்பிட்றப்ப 100 ரூபா இருக்குது. ஸோ அப் டு 500 rupees வரை உங்களுக்கு கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும். டைமிங் சார் காலையில் நம்ம கடை வந்து 10 மணிக்கு அதை வந்துடும் சார். நைட் வந்து 1 மணி வரை இருக்கும் சார். கண்டினியூஸாக இருக்குது சார். நடுவில் எந்த பிரேக் எதுவுமே இல்லை. ஸோ காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோலையுமே நம்ம வந்து டெலிவரி நிறையா வருது. ஸோ இப்போ சென்னையில் வந்து புது ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்லேயே பிரியாணி சாப்பிட்றது ஒரு புது ட்ரெண்டாக வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி நம்மளுடைய ஒரு சில அவுட்லெட்லாம் பார்த்தீங்கன்னா சாந்தி காலனி, அசோக் நகர், மேடவாக்கம் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிரியாணி சாப்பிடணுங்கிற ஒரு புது ட்ரெண்டாக வந்துட்டு இருக்காங்க. நியூ ஏஜ் ஜென்ரேஷன்ஸ் வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம சாந்தி காலனி வந்து காலையில் 9 o'clock நம்ம திறந்துடலாம். ஸோ காலையில் 9 o'clock டைனிங் டேக்கு வந்துடுறாங்க சார். சென்னையில் உங்களுக்கு வந்து புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஷாப் இருக்காங்க? இப்போதைக்கு நல்ல கொஸ்டின் சார். இப்போ பார்த்தீங்கன்னா 2 அவுட்லெட் வேலை நடந்துட்டு இருக்கு. ஒன்று பள்ளிக்கரையில் ஒன்று வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதம் கடைசியில் 22லேருந்து 24 திறக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இன்னொன்று சிறுசேரியில் ஒன்று வேலை நடந்துட்டு இருக்கு. 2 நடந்துருக்கு. அது தவிர கூடுவாஞ்சேரியில் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குங்க சார். இதில் காட்டுப்பாக்கத்தில் ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ இந்த வருஷத்தில் வந்து சென்னையில் மட்டுமே ஒரு 6லேருந்து 7 அவுட்லெட் இந்த வருஷம் கண்டிப்பாக வரும். நீங்கள் இருந்தது கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தோம், ஏன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. மற்ற ஊரில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம், பெங்களூரு, கொச்சி, கேரளா அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இப்போ சென்னையில் திருப்பி ஆரம்பிச்சிட்டோம். 2 ரெடியாகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3-4 வந்து திருப்பி வந்துடும். இந்த வருஷமுள்ள எப்படி ஒரு 6 அவுட்லெட்டு சென்னையில் மட்டுமே போட்டோம் சார். நீங்கள் எது இங்கே இதில் எங்களுடைய கடையில் வந்து எது யூனிக்கு கேட்டிங்க, எது முக்கியமான இதுன்னு. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது டைரக்டராக என்னென்னா குவாலிட்டி கண்ட்ரோல். நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலுக்குன்னே எங்களுக்கு வந்து தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அதை ஹெட் பண்ணுறது வந்து இப்போ ஃப்ளைட் கேட்ரிங் இருக்கா இல்லையா, அதை ஹெட் பண்ண ஒருத்தரை நாங்கள் ஹெட்டாக போட்டிருக்கோம். அவர் வந்து ஃபுல்லாக எங்கே இன்புட்டு குவாலிட்டி, எப்படி ப்ராசஸ் குவாலிட்டி, அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற குவாலிட்டி, க்ளீனிங்னஸ்ஸு எல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ குவாலிட்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு யூனிக்கான அப்ரோச்சுன்னு நான் சொல்லுவேன். தலப்பாக்கட்டி ஹோட்டல்ஸில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ஒரு 15-16 பேர் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்லே வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து எங்களுடைய ஒரு யூனிக்கான ஜஸ்ட் வாண்டட் டு டெல். சார் பிரியாணி ஃபெஸ்டிவல் இப்போ வந்து நிறைய ஃபெஸ்டிவல் வந்து வருது. இதுனா புது விதமான பிரியாணி ஃபெஸ்டிவல். ஸோ அதான் இப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டு மொத்தம் வந்து ஆக்சுவலாக 7-8 பிரியாணி மட்டும் நம்மள்கிட்ட கொடுத்துரு. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு பிரியாணி ஃபெஸ்டிவல் ஒரு வித்தியாசமான ஒரு புது விதமான நிறையா பிரியாணியை கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஸோ அதுக்காக தான் 7-8 பிரியாணிங்கிறது இப்போ 23 வெரைட்டி ஆஃப் பிரியாணி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுக்கலாம் அப்படின்னா. எப்போயும் ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிடும், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, குஸ்கா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டியாக கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு புது விதமான ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா. அதோட சேர்த்து கஸ்டமருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறப்போ அப்படிங்கிறப்ப கஸ்டமருக்குமே வந்து அது உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தலப்பாக்கட்டினாவே வந்து மட்டன் பிரியாணி தான் ஃபேமஸ், சரிங்களா? அதை தவிர்த்துட்டு நீங்கள் ஏன் வந்து வெஜிடேரியன்லாம் போகிறீங்க சார்? அதாவது இப்போ எல்லாருமே நானே ஒரு நான் வெஜிடேரியன். நான் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன். சார் ஒரு பியூர் வெஜிடேரியன். பட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்குமே ஒரு சில நாட்கள்லாம் வந்து டெய்லி நம்ம நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம். ஸோ அதனால்
இன்னைக்கு வெஜ் சாப்பிடலாம், நாளைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடலாம். ஸோ கஷ்டம் வந்து எல்லா வெரைட்டியும் சாப்பிட்றதுக்கு தலப்பாக்கட்டிக்கு வர முடியும். நாங்கள் வெஜிடேரியன் தான், பிரியாணி சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? நான் ஒரு வெஜிடேரியன். அதனால வந்து எங்களுக்கு அவங்க அது வந்து இருக்கு. மஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இப்போ தலப்பாக்கட்டி தான் ஃபேமஸ் அண்ட் மட்டன் பிரியாணிக்கு. சரி, அப்புறம் சார் இன்னொரு கொஸ்டின். எப்பவுமே வந்து சில பிரியாணி கடைகள்ல அவங்க வந்து ரைஸை வந்து போட்டுட்டு அப்புறம் சிக்கனோ மட்டனோ அதை வந்து ஃப்ரை பண்ணி மேலே வைக்கிறாங்களே, அது ஒரு பிரியாணியா இல்ல அது வேற ஒரு விதமான? அது வந்து டாப்பிங் பிரியாணி சொல்லலாம். ரைஸ் இது குஷ்கா வச்சுட்டு அது மாதிரி டாப்பிங் பண்றது. ஸோ அது எப்படின்னா அதோடைய செய்முறையே வேறு. ஏன்னா குஷ்கா தனியாக பண்ணிட்டு இதோட மீட்டை தனியாக பண்ணிட்டு அதில் வந்து பண்ணி டாப்பிங் பண்ணுறேன்னு சொல்கிறது. பட் அதோடைய மனம், சுவை, அதோடைய டேஸ்ட், அதோடைய ஃப்ளேவர் வந்து வித்தியாசமாக இருக்குது. மீட்டை வந்து மட்டனையும் சிக்கனையும் மொத்தம் போட்டு சமைக்கிறப்போ அதோடைய ஃப்ளேவர், அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சரி, தலப்பாக்கட்டின்னு வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு உள்ளே வரவங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் இருக்குன்னு தெரியும். ஆனால் வந்து நாங்கள்லாம் ஒரு நாள் பார்க்கும்போது தலப்பாக்கட்டினாவே நான்வெஜ் தானே, ஸோ அவங்க எப்படி வந்து வெஜிடேரியன் சரியா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கண்டிப்பாக என்ன இருக்கும், அதை பற்றி கொஞ்சம். ஸோ இப்போ நல்ல கேள்வி இது. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஹோட்டல் மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியாது. எங்களுடைய கிச்சனுக்கு நீங்கள் முடிச்சிட்டீங்க, கிச்சனே நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் செக்ஷனை செப்பரேட் வச்சுருக்கோம். இப்போ சார் சொன்ன மாதிரி எங்கள் கியூஏ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ஒரு ஹோட்டலில் போய் செக் பண்ணி இதை கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு. ஸோ அது வந்து வெஜ் நான்வெஜ் செக்ஷன் செப்பரேட்டாக வச்சுருக்கோம். தோசை கல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி கல்லில் தனித்தனியாக வெஜ் செக்ஷன் நான்வெஜ் செக்ஷன் தனித்தனியாக வச்சுருப்போம். அந்த கரண்டி கட்டிங் பண்ணுற போர்டு முதற்கொண்டு வெஜ் நான்வெஜ் செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து கிளியராக நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம், எங்கள் டீம் வச்சு ஃபாலோ பண்ணுறோம், கியூஏ வச்சு அதை ஆடிட் பண்ணி செக் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கடை 2 கடை வச்சுருந்தா அதை பண்ணிக்கலாம். இப்போ வந்து 103 கடை உலகம் பூரா வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப இதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பயங்கரமான சவால். பட் அது வந்து டீம் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து எங்களால் மக்களுமே அதை ஏற்றுக்கிற அளவுக்கு தலப்பாக்கட்டில் போனால் வெஜிடேரியனுமே கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பாரம்பரிய முறைப்படி வந்து பிரியாணி செய்வது வந்து நல்ல கட்டைகளில் போட்டு தான் எரிப்பாங்க. ஆனால் சில இடத்துல நிஜமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப் பார்த்துருப்பீங்க, நிறைய குற்றச்சாட்டு என்ன இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து நார்மலான ஒரு ஹீட்டில் வச்சு, ஹீட் மீன் வந்து கேஸ் சிலிண்டர் சம்திங்கில் வச்சு செய்கிறாங்க, அதனால டேஸ்ட் சரியாக வரமாட்டுதுன்னு ஒரு விஷயம் போகுது. நம்ம சைடில் எப்படி சார் பண்ணுறீங்க? ஸோ நம்ம சமைக்கிறது கண்டிப்பாக கேஸ் தான். ஏன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன், நம்மளோட ஃபேக்ட்ரி இது, ஃபேக்ட்ரி செட்டப்பில் ப்ரொடக்ஷன் பண்ணிடுவோம். பட் நம்ம தம் போடுற ப்ராசஸ் வந்து கறி இன்னைக்கு வரையும் வந்து நம்ம விறகு கறியை சார்கோல் வச்சு தான் நாங்கள் வந்து தம் போடுறோம். ஸோ அதனால அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தம் போடுறப்போ அந்த விறகு கறியில் அந்த விறகுல பண்ண ஸ்மெல்லு, அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வரை என்ன தான் கேஸ் வச்சுட்டாலும் இன்றைக்கி வரை நாங்கள் தம் போடுறது வந்து சார்கோல் விறகு கறி வச்சு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி சார். அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் பவுல் கொடுக்குறீங்க சரிங்களா, அந்த பவுல் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தா பெருசாக இருக்குது, ஆனால் பிரியாணி மட்டும் கொஞ்சமாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அதே தான். ஏன் அது வந்து கஸ்டமர்ஸை வந்து திருப்திப்படுத்துக்காக அது மாதிரி கொடுக்குறீங்களா? ஓகே, ஒரு சில நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா 750 கிராம்லேருந்து 900 கிராம் வரை சாப்பிட முடியும். நல்லா சாப்பிட்றவங்க 900 கிராம், 1 கிலோ வச்சுக்கலாம். ஸோ கம்மியாக சாப்பிட்றவங்க வந்து ஒரு 600 கிராம் தான் நார்மலாக சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. ஸோ எங்களுடைய மொத்த பார்த்தீங்கன்னா எங்கள் பிரியாணியோட மொத்த வெயிட் வந்து 600 கிராம், வெறும் பிரியாணி மட்டும். அதில் வந்து 450 கிராம் வந்து உங்களுக்கு ரைஸ் இருக்கும், 150 கிராம் வந்து மீட், இது ரெண்டும் சேர்த்து வந்து 600 கிராம் இருக்குது. ப்ளஸ் ராய்த்தா கிரேவி அது வந்து ஒரு 150 கிராம், இதே 750 கிராம் வந்து ப்ளஸ் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஒரு போர்ஷன் சைஸ் தான் எல்லாமே, நாங்கன்னு இல்லை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு அந்த போர்ஷன் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 600 கிராம் கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து பர்ஃபெக்டாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபியூச்சரில் இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி வச்சிங்க, இப்போ வந்து நான் வெஜிடேரியன் வச்சிங்க, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சாம்பார், தலைப்பாக்கட்டில் வருமா? தோசை வந்துடுச்சு, தோசை பரோட்டா எங்களோட இன்னொரு நல்ல டின்னர்ல தோசை பரோட்டா இருக்கு. மார்னிங் டிஃபன். ஆமா, மார்னிங் டிஃபன் வந்து இல்லை, ஏன்னா நான்வெஜ்ல வந்து மார்னிங்ல வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா இருக்கு. பட் ஆனால் இந்த பிராண்ட்ல இருக்காது, வேற பிராண்ட்ல வரும். தலப்பாக்கட்டி அப்படிங்கிறது இட்ஸ் மென்ட் ஃபார் நான்வெஜ் ஹோட்டல் பிரியாணி அப்படிங்கிறது ஒரு இது ஃபியூச்சர்ல வரப்போ கண்டிப்பா வேற பிராண்ட்ல கண்டிப்பா. பிரியாணியை தாண்டி தலப்பாக்கட்டியில ஃபேமஸ். ஸோ நம்மளுடைய பார்த்தீங்கன்னா டின்னர் லேட் வந்து தோசை, இட்லி, தோசை பரோட்டா வந்து பயங்கரமாக இருக்குது. அதில் எங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சிலோன் எக் பரோட்டா, அப்புறம் நூல் பரோட்டா. நூல் பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக மதுரை ஸ்டைலில் பண்ணுவோம். அது வந்து எங்களுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் ஐட்டம். ஸோ தோசையிலே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வெரைட்டி தோசை வச்சுருக்கோம். கல் தோசை, கறி தோசை, ருச்சி, பிளைன் ரைஸ், கீ ரோஸ்ட், அந்த மாதிரி ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், அந்த மாதிரி வெரைட்டிஸ். அது மாதிரி பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா சிலோன் பரோட்டா, கொத்து பரோட்டா, நார்மல் பரோட்டா, நூல் பரோட்டா, இந்த மாதிரி அதில் பீச் பரோட்டா, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டாவும் வச்சுருக்கோம். ப்ளஸ் இடியாப்பம், பாயா, அது நம்மளுடைய இதில் நார்மலாக அது போட்டுருக்கு. அது தவிர சைனீஸ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, கிட்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டம். சரி, ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நான் இங்கே வந்து இங்கே இதே ப்ரெஸ் மீட் எனக்கு நடந்தது. நம்ம உங்களோட அவுட்லெட் நீங்கள் வந்து விரிவுபடுத்தணும்னு சொல்லும்போது மேக்ஸிமம் ஒரு 500 அடிப்போம்னு சொன்னீங்க. நீங்கள் ஏன் அந்த ரொம்ப குறுகியே இருக்கீங்க? நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு
கோவிட்டுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 54 அவுட்லெட் தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்தா 103 அவுட்லெட். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 22 அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொரோனா பீரியடில் எதாவது நம்ம ஓப்பன் பண்ணோம் கொஞ்சம், ஏன்னா கொரோனாவில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். எல்லாம் இருக்கிற 3000 எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க சம்பளம் கொடுத்து அவங்களை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் இருந்த கேஷை கன்சர்வ் பண்ணி கம்பெனியை காப்பாற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ அதனால காப்பாற்றி தான் இப்போ அடுத்த எக்ஸ்பேன்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். கோல் என்னவா இருக்கும்? ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு 22 அவுட்லெட் வரை போகும் இந்த வருஷம். ஸோ 120 வரை டச் பண்ணுவோம். இன்னும் 2 வருஷத்தில் டைரக்டர் சாராக இருக்காங்க, சாரை சொல்லிட்டு இன்னும் 2 வருஷத்தில் IPO போகணும், அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோல். அது கண்டிப்பாக அது நடக்கும். டாக்டர் சார், எல்லாருமே பிரியாணி சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நீங்க வெஜிடேரியனு, உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு வந்து என்ன தோணுது, ஏன்னா நீங்க செய்யறத பாப்பீங்க, கஸ்டமர் சாப்பிடுறதையும் பாப்பீங்க, பக்கத்துல ஒரு சாப்பிடணும் பாப்பீங்க. என்னடா இவங்க மட்டும் நல்லாவே சாப்பிடுறாங்க, நம்மளால முடியலையே. இல்லையே, நாங்க வெஜ் பிரியாணி சாப்பிட்றோம், மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்றோம், நாங்களும் சாப்பிட்றோம் இல்லையா. இன்னும் சாப்பிட்றது அவங்களுடைய தனிப்பட்ட இது. இப்போ நம்ம என்ன ட்ரெஸ் போட்டேன், நீங்கள் இந்த ஷர்ட்டு நான் இந்த ஷர்ட்டு போட்டேன்னு நம்ம கேட்க முடியாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை இல்லையா. ஸோ அதனால அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ, ஆனால் என்ன சாப்பிட கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் வந்து டைரக்டராக அதை தான் பார்க்குறேன். அதை எப்படி கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம். அதுக்கு வந்து கஸ்டமர் வந்து இப்போ சாப்பிட்டு போயிட்டு அவருக்கு உடல் பிரச்சனை, உடல் உபாதை ஏதாவது வந்ததுனாக்க அது சரி கிடையாது. என்ன சாப்பிட்டாலும், தோசை சாப்பிட்டு கூட உடல் உபாதை வரலாம். ஸோ குவாலிட்டி இல்லைன்னா. ஸோ அதனால் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம், எவ்வளோ வெரைட்டியாக கொடுக்குறோம், எப்படி சர்வீஸ் பண்ணுறோம். கஸ்டமர் வந்தாங்க, உட்காடுறாங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் வரக்கூடாது. அவங்க வராங்க, ஏசிலாம் நல்லா இருக்குது, நல்லா கூலாக இருக்குது, இவ்வளோ வெயில் இருக்குது, நீங்கள் உள்ளே வந்தோடனே நல்லா கூலாக ஏசி இருந்ததுன்னா அதுவே உங்களுடைய ஒரு நல்ல பெரிய சந்தோஷம், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ எப்படி நாங்கள் சர்வ் பண்ணுறோம், என்ன கொடுக்குறோம், எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம், அதுதான் முக்கியம். என்ன சாப்பிட்றாங்க அது அவங்களுடைய தனிப்பட்டது. சரி, என் லாஸ்ட் கொஸ்டின் அப்புறம் கேட்கணும். என்னன்னா, இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பிரியாணி செய்கிறாங்க, ஆனால் வந்து சில பேர் வந்து ஆடு வந்து என்ன ஆடுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்களால் ஓப்பனாக சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ நாங்கள் ப்ரௌடாக பெருமையாக சொல்லலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து வெள்ளாடு தான், செம்மறி ஆடு நாங்கள் போடுறது இல்லை. ஸோ அதே வந்து தலப்பாக்கட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நாங்கள் போடுறது எல்லாமே வந்து வெள்ளாடு, செம்மறி ஆடு நம்ம போடுறதே இல்லை. ஸோ அது வந்து எங்களுக்கு நாங்கள் ஓப்பனாக எல்லாருமே தலப்பாக்கட்டில் சாப்பிட்ற எல்லா கஸ்டமருக்குமே வந்து தெரியும். ஏன்னா நான் வந்து மதுரைக்காரன், கறியை பார்த்தோன்னே இது என்ன கறின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். அதனால் வந்து அந்த ட்ரெடிஷன் வந்து வந்ததுனால நாங்கள் வந்து செம்மறி ஆடு இது பண்ணுறதே இல்லை. ஸோ எங்களுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவ் சப்ளைஸ் இருக்காங்க, ஹலால் முறைப்படி கட் பண்ணுறது தான். ஸோ அதனால் நிறையா இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்காக புது ஆஃபரே விட்டுருக்காங்க கஸ்டமர்ஸுக்கு. ஸோ அதனால் வந்து எல்லா தரப்பட்ட மக்களுமே நம்ம ஒன்று சாப்பிட்றாங்க. ஸோ எங்களுக்கு பெருமையாக சொல்லுவோம், எங்களுக்கு வந்து வெள்ளாடு கறி தான் நாங்கள் போடுறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் தான் வந்து சப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா எங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க அவங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இந்த டெம்பரேச்சரில் வரணும், இந்த இடத்துல டிரான்சிட்லேருந்து வந்ததுனாக்கா இந்த இதில் வரணும், அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் இருக்குது. எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம், எல்லாமே வந்து ஆடிட் பண்ணுறாங்க. எங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாமே பார்த்துக்குறாங்க. சரி, என்ன மாதிரி ஆயில்ஸ் சார் நாங்கள் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டு 100% பிரியாணிக்கு வந்து கடல் எண்ணெய், தாளிக்க விட பியூர் கீழே பண்ணுறோம் சார். மிச்சதுக்கு எல்லாமே சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். மீட்டில் வந்து டெய்லி எங்கேயும் சார் நம்ம எல்லாமே நம்ம லோக்கல்ஸ், எல்லாமே நம்ம ஊர் திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர் ஒரு ஏரியாவுக்கு சப்ளை வச்சுருக்கோம். அங்கேருந்து தான் சப்ளை பண்ணுறோம். இம்போர்ட்லாம் பண்ணுறது இல்லை. மீட்லாம் இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. வெளி மாநிலத்தில் இல்லை, மாநிலத்தில் நம்ம ஊர்லேயே இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செம்பட்டி, தாராபுரம் அந்த பெட்டில் நல்லா இதுக்காகவே வந்து பண்ணை வச்சு நல்லா வளர்க்குறாங்க. ஸோ நம்ம சப்ளைலாம் ஒரு சப்ளை நம்ம திண்டுக்கல் சப்ளைலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 14 வருஷமாக நம்மளுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ட்ரஸ்டட் பிளேஸு. ஏன்னா எதில் வேணாலும் சார் சொன்ன மாதிரி ஏதாவது சாப்பிட்டு உபாதைகள் வரக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ப்ராப்ளம் நாங்கள் வந்து ஒரு கடை ஆரம்பித்து இன்றைக்கி 67 வருஷத்தில் 103 கடை வச்சுருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கம்பெனி ஒரு ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் பிராண்ட் இவ்வளோ பெரிய லெவலில் போனது ரொம்ப கம்மி தான். நாங்கள் வந்து அந்த லெவலில் போயிருக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு மீட் வந்து சென்ட்ரலைஸ்லேருந்து ஸ்பிரிட் ஆகுது. அதில் வந்து ஒரு ரீஜனுக்குமே தனித்தனியாக சப்ளை ஆகிடுச்சு. இப்போ திண்டுக்கல் கிச்சனுக்கு திண்டுக்கல், இப்போ சென்னைக்கு வந்து இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் எங்கேயும் அங்கேயே ரீஜன் வைஸ் சப்ளை வருது. வணக்கம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி 1957 வந்து திரு நாகசாமி நாயுடு அவர்களால் வந்து ஒரு 4 டேபிளை வச்சு திண்டுக்கல்லில் வந்து திறந்தது. அதுக்கப்புறம் 2009 வந்து 3rd ஜென்ரேஷன் திரு சதீஷ் நாகசாமி தனபால் எங்கள் MD
அவர் வந்ததுக்கப்புறம் வந்து உலகெங்கும் இப்போ வந்து 103 கிளைகளோட பறந்து விரிஞ்சிருக்கோம். 3000 எம்ப்ளாயிஸ் நம்மள்ட்ட வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து மட்டுமே நம்மள்ட்ட வந்து சென்னையில் மட்டுமே நம்மள்ட்ட வந்து 26 அவுட்லெட் இருக்குது. ப்ளஸ் இன்னும் 2 அவுட்லெட் வர்ற பள்ளிக்கரணை அப்புறம் சிறுசேரியில் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இது தவிர கூடுவாஞ்சேரி காட்டுப்பாக்கில் நம்ம அடுத்து எக்ஸ்பேன்ஷனில் நம்ம வரப்போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கஸ்டமருக்கு வந்து பிரியாணி எல்லோரும் சாதாரணமாக நினைப்பாங்க. பட் நம்மளுடைய பிரியாணி வித்தியாசமான ஒரு பிரியாணி. நம்மளுடைய செய்முறையாக இருக்கட்டும், நம்முடைய மசாலாக்களாக இருக்கட்டும், இன்றைக்கி வரை நாங்கள் வந்து சீக்கிரட் அதை பாதுகாப்பாக வச்சு நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து எங்களுக்கே தெரியாது, எங்கள் எம்டி சாருக்கு மட்டும்தான் தெரியாது அதோடைய ரெசிபி எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பிரியாணிலே ஒரு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படிங்கிறக்காக ஒரு 23 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி, இந்த பிரியாணி திருவிழாவுடைய சிறப்பு அம்சமே பார்த்தீங்கன்னா ஒரு 23 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணியை வந்து நாங்கள் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மட்டன், சிக்கனு, வெஜிடேரியனுக்கு வந்து 6-7 வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ தலைப்பாக்கிட்ட நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜிடேரியனுமே நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம். வெஜிடேரியன் சரியான செப்பரேட் கிச்சனு, செப்பரேட் ஸ்டாஃப் வச்சு அதை பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரியாணி திருவிழா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எஸ்பெஷலி போன்லெஸ் சிக்கன் பிரியாணி வந்து நாங்கள் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பர்டிகுலராக ரொம்ப அது பிடிக்கும். இந்த திருவிழாவோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஒரு தடவை வந்து சாப்பிட்றப்போ ஒரு பில்லுலையுமே வந்து அவங்களுக்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்குது. ஸோ 1000 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்ற ஒருத்தருக்கு 100 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்குது. ஸோ நீங்கள் பிரியாணி என்ஜாய் பண்ணுங்கள், அதோட உங்களுக்கு கேஷ்பேக் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இந்த ஆஃபர் வந்து ஜூலை 8ஆம் தேதியோட முடியுது. ஸோ வாங்க, எல்லோரும் வாங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். எங்களோட பிரியாணி இதில் வந்து யூனிக்காக என்ன சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி கண்ட்ரோல் தான். ஸோ எங்களுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து நாங்கள் வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கோம். அது ஹெட்டு வந்து வெல் குவாலிஃபைடு குவாலிட்டி கண்ட்ரோல் ஹெட் இருக்கார். அவர் வந்து ஃப்ளைட்டு கிச்சனில் வந்து ஹெட்டாக இருந்தவர். அவர் வந்து இங்கே குவாலிட்டி கண்ட்ரோல் ஹெட்டாக இருக்கார். அதனால் எங்களுடைய ஒவ்வொரு ப்ராசஸ்ஸு, ஒவ்வொரு இன்புட்டு, எல்லா அவுட்புட்டு, கிச்சனு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் குவாலிட்டி கண்ட்ரோலில் பார்க்குறோம். நான் வந்து ஒரு டைரக்டராக ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கிட்டேயும் என்ன சொல்கிறதுனா, இது ஒரு புனிதமான தொழில். நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுறீங்க, அவங்க வந்து மகிழ்ச்சியாக அவங்க போகணும், வீட்டுக்கு போனாலும் அவங்களுடைய உடலுக்கு ஒரு உபாதை இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு, தரமான ஃபுட்டாக கொடுங்க, நல்ல சர்வீஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எங்களுடைய தாரக மந்திரம். இது வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கிட்டையும் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது, ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நாங்கள் வந்து எம்ப்ளாயிக்கிட்ட சொல்கிறது. அது நாங்கள் செஞ்சுட்டும் வரோம். ஸோ இது வந்து எங்களோட ஒரு யூனிக் அண்ட் சிறப்பு அம்சமாக நாங்கள் இதை பார்க்குறோம். இந்த இப்போதைக்கு ஒரு உலகம் ஃபுல்லாக ஒரு 103 ஸ்டோர் இருக்குது, எங்களுது ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போது இன்னொரு 2லேருந்து 3 வருஷத்தில் வந்து நாங்கள் ஐபிஓ போகலாமான்னு ஒரு பிளான் இருக்குது. அப்போது இன்னொரு எக்ஸ்பேன்ஷனுக்கு, பெரிய எக்ஸ்பேன்ஷனுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 100 ஸ்டோர் கூட போடுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக வாங்க, வாழ்த்துங்க, எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுங்க. இதுக்கு மேலே வந்து நாங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ வெரி மச்.